பிரைஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம் பிரியமானவர்களே. இந்த ஜீசஸ் சைட்டு காலேட்டு வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சொத்திருக்கிறேன். இந்நாளிலே பேதுரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு சில கொஞ்ச நாட்களாகவே நம்ம நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தரோட ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் நம்ம என்ன ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல பெரிய ஒரு 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 ஊழியக்காரி, வல்லமையுள்ள ஊழியக்காரியாக மாறப்பட வேண்டும், வல்லமை உள்ள ஊழியக்காரனாக மாறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எழுப்பதின் காலத்தில் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அற்புதம் அதிசயம் நடக்காவிட்டால் அநேக ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். அதை பெறாவிட்டால் ஜனங்கள் வரவும் மாட்டார்கள். பிரியமானவர்களே, நம்மளை ஆண்டவர் பேதுருவை போல பயன்படுத்த வேண்டும். பேதுரு யார் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், அவன் பின்மாற்றத்தில் போனவன், மறுதளித்தவன், எனக்கு இந்த ஊழியமே வேணான்னு சொல்லி ஓடினவர். ஆனாலும் அவரோட அன்பின் கயிறுகளாலே அவனை கட்டி அவருக்காக அவன் மறிக்கும்படியான ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். அந்த மாதிரியான ஒரு ஊழியத்தை நாமும் இந்த காலத்திலே என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அவன் யார் கூட இருந்தானோ அவரை போல அவன் செய்கிறவனாக இருந்தான். பிரியமானவர்களே, நம்மளோட ஐக்கியமும் அப்படியே இருக்க வேண்டும். சரி, அவர் இயேசு கூட இருந்தார். பேதுரு இயேசு கூட இருந்தான். நாம் இயேசு கூட அவரை தொடவோ பார்க்கவோ இல்லை, நம்ம அந்த காலத்தில் இல்லை. ஆனால் பரிசுத்தவான்களோட அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறான். அதே போல் நம் நல்லவர்கள் யார், பரிசுத்தவான்கள் யார், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் யார் என்று நம்பி பார்த்து தேடி நாம் போக வேண்டும். அப்பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு தேடுதல், அவர்களுக்குள்ளே இந்த தொலைநோக்கி பார்வைகள், அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு நோக்கம் நமக்குள்ளே வரும். அதை குறித்து தான் நாளையிலே பார்க்க போகிறோம். 2 நிமிஷம் ஓடிச்சு. பேதுரு போய் எல்லாரும் சந்தித்து வருகையில் யார், ஜெபித்த குடும்பம், வீடு, மக்கள், ஜனங்கள் எல்லாம் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்துக்கு போனான். லித்தா ஊரிலே யார் இருக்கிறான், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களாம். அங்கே என்ன பண்ணுறான், போகிறான். குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்துக்கு போனான். பிரியமானவர்களே, நாம் யாராக இருக்கிறோம், நாம் யாரு கூட பழகிறோம், சிந்திக்கணும் பிரியமானவர்களே. ஏன்னா இது கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம், சிந்திக்கப்பட வேண்டும். நாம் யாரு கூட இருக்கிறோம். மாயமாலம் பண்ணுகிறவர்கள், அல்லாட்டா அப்படி மரத்துக்கு தாவுகிறவங்க இருக்கிற இடத்துல, அல்லது இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு பேசுகிற இடத்துல இருக்கிறோமா? கர்த்தருக்கு விரோதமாக, இல்லைன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான பேச்சு இல்லாமல் நெகட்டிவான பேச்சு பேசுகிறவர்களோடு இருக்கிறோமா என்று ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். சிந்திக்க வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். பாருங்கள், அவன் குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்துக்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். அங்கே திமிர்வாதம் உள்ளவனாய் ஒருவனை என்ன பண்ணுறான், பார்க்கிறான் பேதுரு. அதில் 8 வருஷமாக படுக்கிலே கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்து பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். பிரியமானவர்களே, அவன் என்ன சொல்கிறான், இயேசு கிறிஸ்து நாமத்தை எழுந்து நடன் கூட சொல்ல, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். இதே வார்த்தை இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன்னை இப்பொழுது தேவன் குணமாக்குகிறார், இப்படிலாம் ஆண்டவர் சொல்லுகிறதை அந்த பிராக்டிக்ஸ் பேதுருக்குள்ளே என்ன பண்ணுது, வந்துவிட்டது. பிரியமானவர்களே, நாம் யாரோட பழகிறோம், நாம் யாரு கூட இருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைக்கு வல்லமை பயங்கரமாக இருக்குது. நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோடு போவோம். நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா, நான் சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன், நான் அனுபவிச்சது சொல்கிறேன், உருப்படவே மாட்டோம். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். போகும்போதுவே சொல்லுவாங்க, ஊழியம் எப்பவுமே சக்ஸஸ் கிடையாது.
ஒரு இடத்துல நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க, இடத்துல நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒரு இடத்துல நம்மளை மதிப்பாங்க, ஒரு இடத்துல நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. நம்ம இருக்கிறோமான்றது கூட பார்க்காத ஒரு ஜனங்கள் மத்தியில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியம் செய்ய வேண்டும். இவங்க என்னை மதிக்கலை, இவங்க என்னை ஏற்றுக்கொள்ளலை, இவங்க என்னை பார்க்கலை, இவங்க இவங்க என்னன்னே கண்டுக்கலை, நாங்கள் வரமாட்டேன்னா அந்த நபரோட நம்ம கலந்து போக கூடாது. பிரியமான ரொம்ப கவனம் பாருங்கள். இந்த 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 வளர்ச்சி அவனுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட இருந்த ப்ராக்டிக்ஸ், பின்பு பரிசுத்தவான்களோட பழக்கம். ஊரில் இருக்கிற குடியிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு போனான். அப்படி இருக்கிற ஆட்களை பார்த்து பழகி அவர்களோட பார்வை என்ன, நோக்கம் என்ன, அவரோட அழைப்பு என்னன்னு பார்த்து பரிசுத்தவான்களோட நம்ம பழக வேண்டும். பாருங்கள், அப்போது லித்தாவூரிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அவனை பார்த்து கர்த்தரிடத்தில் நம்பி போனான். எப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே துக்கால் என்று அர்த்தங்கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சிஷி இருந்தாள். அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள், இறந்து விட்டாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். பிரியமானவர்களே பாருங்கள், இறந்துட்டா. அந்த தபித்தாள் என்ற சிஷி என்ன பண்ணா, இறந்து போய்விட்டாள். இதை கேள்விப்படுகிற பேதுரு என்ன பண்ணுறாரு பாருங்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். பிரியமானவர்களே, இங்கேயும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்துருன்னு சொல்லலை. பிரேதத்தின் எல்லாரையும் அவிவிசுவாசி உள்ளவர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். மரித்துட்டான்னு நியமிக்கப்பட்ட ஒரு நபரை எழுப்புகிறான் பேதுரு. பிரியமானவர்களே, இப்படி ஒரு அற்புத அதிசயத்தை மூலமா ஆண்டவர் என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசித்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன் என்று சொல்லும் பொழுது அது போகுமா. அந்த விசுவாசம் எவ்வளவா இருக்கணுமா, கடுகு விதை அளவு. பிரியமானவர்களே, நம்ம அதை விட அதிகமாக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. நம்மளே அதிகமாக ஆண்டவர் இப்படி ஒரு அற்புத அதிசயம் செய்யும்படியாக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். இதுக்கு ஜெபிக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம மூலியமா ஒரு எழுப்புதல் தீ நம்ம இருக்கிற வீட்டாண்ட, கிராமத்தில், ஊரில், நம்ம தெருவில் நம்ம மூலியமா என்ன பண்ணணும், அற்புத அதிசயம் நடக்கணும். ஜெபிப்போமா? ஆமாண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். ஷா பர்ரா பல்ல கர்ரா பல்லப்பா ஒரு அபலக்கரபலப ஷபரபலக்கரபலபா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, ஆவியானவரே, பரிசுத்தரே, உமக்கு சோத்திரமாப்பா. பேதுருவை பயன்படுத்தின தேவன், யோவானை பயன்படுத்தின தேவன், லூக்காவை பயன்படுத்தின தேவன், ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் அப்பா. இப்படி ஒரு அற்புதம் அதிசயங்களை எங்கள் மூலியமா நீங்கள் செய்யும்படியா அந்த தேசத்தில் ஆண்டவரே, எங்கள் பகுதியில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில், ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில், எங்கள் ஆஃபீஸில் ஆண்டவரே, எங்கள் பள்ளிக்கூடத்தில், காலேஜில் ஆண்டவரே, எங்கள் மூலியமா ஆண்டவரே இப்படி ஒரு அற்புத அதிசயங்களை எங்கள் மூலியமாக நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. எங்களை பயன்படுத்துவீராக. நீ சொன்னீரே, என்னை காட்டிலும் நீங்கள் அநேக அற்புத அதிசயங்களை செய்வீர்கள் சொன்னீரேப்பா. இப்படி ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ளே வரும்படியாக, எங்களோட ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்று நாங்கள் பார்த்து அறிந்து அவர்களோட பழகி ஆண்டவரே நாங்கள் உம்மோட பிள்ளைகளாக இருக்கும்படியாக, பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று கவனிக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று கவனித்து ஆண்டவரே எங்களை அழைக்கிற இடத்துல நாங்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஐயோ, இவங்க பிசாசு பிள்ளைன்னு சொல்லாதபடிக்கு இவன் தேவ பிள்ளை, தேவனோட பிள்ளை, இவன் ஊழியக்காரி, இவன் ஊழியக்காரன்னு சொல்லத்தக்கதாக எங்கள் மூலியமாக அநேக அற்புதம் அதிசயங்களை எங்கள் காம்பவுண்டில்
ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் எங்கள் ஊரில் எங்களை பயன்படுத்துவீராக அப்பா. ப்ளீஸ்ப்பா இறக்கம் செய்யுங்க. பெரிய அபரீதமான அற்புத அதிசயங்க எங்களை நிழலைப்பட்ட எங்கள் துணி மேலே எங்களோட ஆடை மேலே பட்டவர்கள் அத்தனை பேர் சுகமாகணும் ஆண்டவரே. மரித்தவர்கள் எழுந்திருக்கணும் ஆண்டவரே. சோத்திரம், படுக்கையில் கிடக்கிறவர்கள் எழுந்திருக்கணும் இசப்பா. அப்படியாக எங்களை பயன்படுத்துவீராக. பொறுப்படுத்துக்குள்ள வழி நடத்துங்க சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். பிரேஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா.